வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் ஒரு சோம்பேறிகளை பற்றும் பேச போகிறோம். அந்த சோம்பேறிகளானா நம்ம இளவரசன் காயத்ரி. இது ரெண்டு பேர்த்த உலகமாக சோம்பேறின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த இடத்துலையுமே ஒரு உழைப்புங்கிற ஒரு வேர்வை கீழே படாமல் எப்படியெல்லாம் இலவச வருமானம் வாங்கிட்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படியே பெருமநாயம் பேசுகிறதுல இவங்கள அடிச்சுக்க முடியாது. அப்புறம் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சோன்னு என்ன பண்ணணும், நம்மளுக்கு இன்றைக்கி வருமானம் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னு, நாம் ஒரு வீடியோ போடணும். அப்புறம் எடுக்கிறாரு, அந்த அம்மா அங்கேருந்து எந்திரிச்சு வருது, கோல்கேட் பேஸ்ட்டு காட்டுறாங்க. உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேளுங்க. ஏன்னா பேஸ்ட்டுங்கிறத யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, இவங்கள பார்த்து தான் பேஸ்ட்டு பார்ப்பாங்க. பேஸ்ட்டெல்லாம் எல்லாம் எப்படி வாங்குவாங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குவாங்க. அந்த பேஸ்ட்டை கூட இவங்களுக்கு ₹1 கொடுத்து வாங்க முடியாது. என்ன காரணம்னா இவங்க எந்த இடத்துலையுமே உழைச்சதுலேயும் தான் நான் சொல்லுவேன் திருப்பி. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தா அதோட பொருளோட அருமை தெரியும். இந்த ஆளுக்கு வர்றது பூரா கார்லேருந்து, ஃப்ரிட்ஜிலேருந்து, அவங்க வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே மக்கள் மூலமாக வர வருமானம் தான். இவங்க எந்த இடத்துலையுமே ₹1 கூடி இவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அந்த பாலாக இருந்தாலும் சரி, பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, கறியாக இருந்தாலும் சரி. அப்புறம் பேஸ்ட்டை காட்டுறாங்க. அந்த அம்மா பல் வளர்க்குறதா இருக்குது. பல் விளக்குறது யாருமே பார்த்ததில்லை, பார்த்துக்குங்க. பல் விளக்காங்க, பல் விளக்கிட்டீங்க வா, மறுபடியும் நாம் இலவச வருமானம் பார்க்குறதுக்கு வீடியோ போடணும். அப்புறம் அந்த குழந்தை கொண்டு எங்கே வச்சுக்கிறாங்கன்னா சமையல் கட்டுக்கிற செல்ஃபில் மேலே கொண்டு உட்கார வச்சு வீடியோ போடுறாங்க. இவங்க சுயலாபத்துக்காக அந்த குழந்தைய எப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு குழந்தைய நம்ம எப்படியெல்லாம் வளர்த்தோன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, நிறைய இடத்துக்கு போய் அறிவு சார்ந்த இடத்த சுற்றி கேட்டு இப்படியெல்லாம் சொல்லி வளர்த்தணும். ஆனால் சமையல் கட்டுக்குள்ளேயே குழந்தைய வளர்த்தாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. யார் இளவரசன் வீட்டில் ஒரு 2-3 நாள் அவங்க குழந்தைய அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகள்லாம் இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்க போயிட்டாங்களாமா. அது ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம இளவரசனோட உழைப்பை பார்த்துங்க. குடலை வறுக்கிறாரு, குடலை தின்னு போட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்லேயே தான் இருக்கிறது. எங்கேயுமே வேலைக்கெல்லாம் போக மாட்டார். அப்பப்போ அழுவார், நான் நாளையிலேருந்து வேலைக்கு போகிறேன். அப்புறம் ஒரு 40 நாளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது கணவன் மனைவி சண்டை, கணவன் மனைவி அடிக்கிறது, மனைவி கணவன் அடிக்கிறது, மனைவி கணவன் மேலே குற்றம் சாட்டுறது, கணவன் மனைவி மேலே புகார் சொல்கிறது, அப்புறம் இது ட்ராமான்னு சொல்கிறது. இது ட்ராமா இல்லைங்க, உண்மைதான் அப்படின்ட்டு மாற்றி பொய்யை பேசிட்டு மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு 40 நாள். அப்புறம் இளவரச மறுபடியும் மருந்து தான் குடிக்கிறார். இவர் மருந்து குடிக்கிறதுனால என்ன பயன்னா, இவருக்கு பயன். இவர் ஒரு வேளை இப்போ குடிக்காமல் இருக்கலாம், குடிக்காமல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நல்லா நாம் இலவச வருமானம் பார்க்குறதுக்கு இவருக்கு யூஸு. அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன யூஸ்னால் ஒரு யூஸும் கிடையாது. அவங்க சப்ஸ்கிரைபருக்கு என்ன யூஸ்னால் அது ஒரு யூஸ் கிடையாது. அவங்க சப்ஸ்கிரைபருக்கு நட்டந்தான் வரும். என்ன காரணம்னா நெட்டுங்கிற நட்டந்தான் வருது. வேஸ்ட்டாக வீடியோ பார்த்து அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற ஒரு நட்டந்தான் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளேயே தான் குழந்தை உட்கார வச்சுருக்குறாங்க, ஒரு நாயை அந்த மண்ணுக்குள்ளே. அப்புறம் இந்த அம்மா ஒரு இடத்துக்கு போகணுன்னாலுமே நாகரிகமாக உடையானது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகாது, நைட்டியோடு தான் ரோட்டில் போகிறாங்க. எங்கேயாச்சும் பார்த்துருக்குறீங்களா? எந்த ஒரு கணவன் மனைவி அது ஒரு இடத்துக்கு போகும்போது நாகரிகமாக உடையானது ட்ரெஸ் போட்டு தான் போவாங்க. நைட்டி போட்டு தேவை அந்த அம்மா எங்கே போய் பூ வாங்குது. நாங்கள் பூ வாங்கியாச்சு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எதுக்கு யூடியூப்பில் போடுறாங்க? யாராவது கேட்டாங்களா? யாரும் கேட்கல. இப்படியெல்லாம் போட்டால் தான் இவங்களுக்கு வருமானம் வரும். அந்த வருமானம் வச்சாதான் தீபாவளிக்கு துணிமணி வாங்க முடியும், தீபாவளிக்கு பட்டாசு வாங்க முடியும், ஆயுத பூஜை கொண்டாட முடியும். ஏன்னா எந்த இடத்துலையுமே எங்களுக்கு உழைச்ச வருமானம் பார்க்க தெரியாது. மக்கள் மூலமாக உங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் பொய்யை பேசிட்டு பித்தலாட்டம் போட்டு நாடகம் போட்டு வீடியோ போடுவோம். ஆனால் அதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்கன்னா அப்போது நாங்கள் என்ன பொய் பேசினாலும் நீங்கள் நம்பிடுவீங்க அப்படின்னு தான் இவங்களோட எண்ணம். நம்ம இளவரசனை எந்த இடத்துலையுமே பெருமைப்படுத்த முடியாது. பொதுவாக ஒரு கணவர் ஒவ்வொரு வீட்டில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படியெல்லாம் பாடுபடுறாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு கண்டக்டர் வேலைங்கிறது சாதாரணப்பட்ட வேலையில் அந்த கூட்டத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் போய் கை காலில் வலி எடுத்துட்டு அந்தளவுக்கு கஷ்டப்படுறது தான் கண்டக்டர் வேலை. ஆனால் இந்த ஆளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உடம்புல வேர்வைங்கிற பேச்சுக்கே இடமில்லை, வேர்வையே இடமில்லை. அப்போ இத்தனை நாள் நடிச்சிருப்பாங்க, கணவன் மனைவி மேலே குற்றம் சாட்டுறது, மனைவி கணவன் மேலே குற்றம் சாட்டுறது. அதெல்லாம் நாடக பித்தலாட்டம். ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. இப்போ இளவரசனை பொருளுக்கு
அவங்க சேனலில் யாராச்சும் மானே தேனேன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே சாமி உங்கள் அன்புக்கு நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி, உங்கள் ஆதரவுக்கு நன்றி அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட்டி பிஸ்னஸ்ஸு சொல்லியிருப்பாங்க. நைட்டி பிஸ்னஸ் எப்போ பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. எப்பயுமே பண்ண மாட்டாங்க. மொத்தத்தில் நம்ம காயத்ரி அம்மையாருக்கு வாயை திறந்தா பொய் உண்மையே ஒன்றுமே கிடையாது, பொய் தான் வரணும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. அப்போ அந்த பொண்ணை பற்றி இப்போ எந்த இடத்துலையும் பேசுகிறதில்ல. நான் வேணால் கீழே வேணால் ஒரு லிங்க் கொடுக்குறேன். இளவரசர் யாரை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டி ஒரு பொண்ணு கூட பேசுகிற நீங்களே பார்த்துங்க. ஆனால் இளவரசன் காயத்ரி மாதிரி யூடியூப்பில் ஒரு ஃபஸ்ட்டான கணவன் மனைவி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன காரணம்னா பல வீடியோவில் நான் சொல்லியாச்சு, இவங்க பேசுகிறது பூரா பொய் நாடகம் தான். இப்போது இவங்க பெருமநாயம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. கணவர் தான் எந்த இடத்துல முளைக்கிறதில்ல. நாங்கள் மக்களை ஏமாற்றிட்டு வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறாங்க. உங்கள் வீட்டில் என்ன நடக்குது? காலையில் சாயந்தரம் வரைக்கும் காலையில் எழுந்திருப்பீங்க, சமையல் செய்வீங்க, அதையும் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் இவங்க வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சமையல் கட்டே தான் இருக்குது. அப்புறம் பொதுவாக ஒரு சமையல் பண்ண போகும்போது சுத்தமொத்தமாக சமையல் பண்ண போகணும். இந்த அம்மா அப்படியே தலை சீவுது, கையும் கூடி கழுவுறதில்ல, அப்படியே கொண்டு சமையல் கட்டுக்குள்ளே போகிறாங்க, சமையல் செய்கிறாங்க. இதுதான் சுத்தபத்தம். அவலட்சணங்கிறது இதுதான். ஒரு சமையல் பண்ணும்போது சுத்தபத்தமாக சமையல் பண்ணணுங்க. தலை சீவிட்டு அப்படியே கொண்டு சமையல் கட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா இவங்களால என்ன சொல்கிறதுன்னா டிசிப்ளின் டீசென்ட்னா கடையில் என்ன வேலைன்னு கேட்பாங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு என்ன நினப்புன்னா நம்ம இந்த வீடியோ போட்டாலுமே நம்ம மக்கள் ஏமாறுவாங்க, பார்ப்பாங்க. அதையும் வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நாம் வந்து வருமானம் பார்த்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஒரு 2 மாதத்தில் நிறைய வருமானம் தேவைப்படுது. நம்மளுக்கு கண்டென்ட்டே கிடையாது. அந்த சமையல் கட்டு வீடு தான் கண்டென்ட்டு. இத்தனை நாள் சண்டை பிடிக்கிறதா கண்டென்ட்டாக இருந்தது. அது இனி நடத்த முடியாது. நடத்துவாங்க, வியூஸ் கம்மியாகும்போது கண்டிப்பாக நடத்துவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கிலே தான் போகிறாங்க. கார் எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. கார் ஃபினான்ஷியல் இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க. அதுவும் பொய் தான். இவ்வளோ வருமானம் வருது, எதுக்காக ஃபினான்ஷியல் விட்டுருக்குறாரு? அது நீ ஏதாவது பொய் சொல்லி ஒரு வீடியோ போடுவார். மொத்தத்தில் இவங்க வாங்குகிற ஒவ்வொரு பொருளுமே இவங்களுக்கு எந்த காலத்துலையுமே எப்பவுமே சொந்தமாகாது. உழைச்சி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு பொருள் சொந்தம்.